வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ தேங்காய் பாறை மீன், ஃப்ரெஷ் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காய் பாறை ஃப்ரெஷ் மீனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் பாறை டைரெக்டாக நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் குழம்பு வச்சாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நானே க்ளீன் பண்ணி இதை ஃப்ரை பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீனை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஏன்னா நான் இந்த ஃபிஷ்ஷு கட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கத்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கத்தி கிடைக்கல, அதனால் கட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை கட் பண்ணேன். எதுக்காக இந்த வீடியோவை காட்டுறேன்னா, எப்படி இந்த மீனை கட் பண்ணலாம் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கின்றது தான் நான் காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் பாதி சீரகத்தூள், கூட கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். முழு லெமன் ஆனால் இதில் இருக்கிற கொட்டை சீடெல்லாம் எடுத்துடணும். சீடை எடுத்துட்டு க்ளீனாக இதுக்கு இந்த சாறை நான் பிழிஞ்சு விட்டுட்டு, கூடவே தண்ணி தேவையான அளவுக்கு. ஏன்னா இது நல்லா மசாலா சாஃப்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் தண்ணி நிறைய ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே அதிக தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணியை நம்ம குறைக்க முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதே போல் தான் நானும் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணிக்கு திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஆட் பண்ணும்போது சிறிதளவு ஆட் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே தளன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சிங்களா? இப்போ இதில் மீனை மிக்ஸ் பண்ணணும். இதில் மிக்ஸ் பண்ணும்போது முள் அது எதனா கையில் குத்தாதபடிக்கு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மீன் துண்டுங்க உடையாத கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 1 ஹவர் நான் நல்லா ஊற வச்சிடுறேன். 1 ஹவருக்கு வெளியவே நார்மலாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, நார்மல் வெளியே இருக்கிற டெம்பரேச்சர்லேயே வச்சு ஊற வச்சிடுறேன். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் பொறுத்து எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகும்போது அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஈஸியாக பொரிக்க முடியும். இல்லைனா வந்து எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் போட்டோன்னா ஃபிஷ்ஷில் இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாகும் போது தான் ஃபிஷ்ஷில் இருக்கிற நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த மசாலா வந்து அதிலே கோட்டிங் ஆகும். நல்லா சூடான பிறகு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் மீன் வந்து ஆயிலில் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம வந்து ஆயிலை வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியது தான். நான் வந்து 1/2 லிட்ரு ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம மீன் அதில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். இது நல்லா குக் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வந்து செக் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா திருப்புங்க. அதே போல் ஒரு 10 மினிட்ஸில் செக் பண்ணுங்க. நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஃபுல் ஃபயரில் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அதே போல் ரொம்பவும் தீயை விட்டுறாதீங்க. இது 65ன்ற மாதிரி நான் செய்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கலர் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குங்களா. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முள் வந்து ரொம்ப முள் இருக்காது. ஒரே ஒரு பெரிய முள் தான் இருக்கும். சின்ன சின்ன முள்ளுலாம் வராது. அதனால் குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாக இதை கொடுக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.